ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பெர்சி. எங்கள் ட்வின்ஸ் பேபிக்காக தொட்டில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணணும். எங்களோட இதில் நாங்கள் தொட்டில் போடுறது அப்படின்னெல்லாம் ஃபங்க்ஷன் வைக்க மாட்டோம். குழந்தைங்கள் தொட்டில் வாங்கினா தொட்டிலில் படுக்க வைப்போம், இல்லை கூடையே படுக்க வைக்கிறது தான். இவங்க 2 பேரும் ஒன்று விட்டு ஒன்று அழுகையாகவே இருக்குது, ஒழுங்காக தூங்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால் சரி தொட்டில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு தொட்டில் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் அது ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால சரி சேலையில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட சேலையில் 2 தொட்டில் கட்டியாச்சு. பிள்ளைங்க இப்போ காலையில் நல்லா தூங்குறாங்க. நைட்டு பெட்லேயே தான் படுக்க வைக்கிறாங்க. அவங்களும் செம்ம ஜாலியாக தூங்குறாங்க. எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நேற்றைக்கு எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க குழந்தைங்கள பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு குழந்த பிறந்துச்சு, கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு குழந்தைய கொடுத்து பார்த்து முடித்தோன்னா அடுத்த குழந்தைய கொடுக்கும்போது அவங்க அதிர்ச்சியாக பார்க்குறாங்க, இது என்ன 2 குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுமா ட்வின்ஸ் பேபி பிறந்திருக்குன்னு. அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக. பக்கத்தில் இருந்ததுக்கு பிறகு எனக்கு தெரியவே தெரியாது, நான் ஒரு பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு தான். ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் அப்புறமா ஈவினிங் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வெளியே நாங்கள் போய் ஏதாவது சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருந்தோம். ஒன்று ஹஸ்பண்ட் பீஸா வேணுமா இல்லை KFC வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையும் இல்லை, ப்ளஸ் டெம்ட்டும் வரல. அப்புறமா ஹஸ்பண்ட்டை சொன்னேன், எனக்கு தயிர் பூரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே பைக்கில் ஒரு ட்ரைவ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் கூட்டிகிட்டு போய் இந்த பாட்டி கடையிலேருந்து தான் எங்களுக்கு சூப்பும் வடையும் வாங்கி தந்தாங்க. வாழைப்பூ வடை 5 ரூபாவும், வெஜிடபிள்ஸ் சூப்பு 15 ரூபாவும். நல்ல கம்மி, நார்மல் ரேட்டு தான். நாங்களும் நல்லா திருப்தியாக வாங்கி சாப்பிட்டோம். அப்புறமா கிரேஸ் மார்க்கெட்டில் போய் அங்கண்டு நான் கேட்டது மாதிரி எனக்கு தயிர் பூரி வாங்கி தந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பொண்ணுக்கு ஆனால் பிடிக்கவே இல்லை. அவள் ப்ளைன் பானிபூரி வாங்கி கேட்டான். அவளுக்கு பானிபூரியும் அப்புறம் என் பையனுக்கு ஒரு பூரியும் எடுத்து கொடுத்தோம். அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தான். நானும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். வீக்குக்கு ஒன்ஸ் முன்னாடியெல்லாம் இப்படி போவோம், ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் இந்த ஏரியா வந்ததுக்கு அப்புறமா வெளியே போகிறதே இல்லை. எப்போவாச்சும் வெளியே போகிறது தான். பீச்சும் ரொம்ப தூரம், அதனால பீச்சுக்கும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நீங்கள் இப்படி எங்கேயாவது வெளியே போனால் என்ன வாங்கி சாப்பிடுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.